நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ரப்பர் ஸ்டாம்ப் பதவியில் உள்ள ஆளுநர் மக்கள் நலத்திட்டங்களை தடுப்பதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம். ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பூனைக்கு மணி கட்டியதாகவும் விமர்சனம். கூட்டணிக்காக பாஜக மிரட்டவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம். மேலும் பல கட்சிகள் தங்களது கூட்டணிக்கு வரும் என்றும் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் 11 ஊர்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி தகித்த வெப்பம். அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குவதால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என அச்சம். நாடு முழுவதும் இன்று MBBS படிப்புக்கான நீட் தேர்வு நடக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட மையங்களில் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். கோடை விடுமுறை எதிரொலியாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதல். ஜூலை 15ஆம் தேதி வரை VIP தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தர இந்திய படைகள் தீவிர பயிற்சி. எல்லையில் படைகளை குவித்து ஏவுகணை சோதனையையும் பாகிஸ்தான் நடத்தியதால் போர் பதற்றம் அதிகரிப்பு. பாகிஸ்தானில் இருந்து எல்லா வகை பொருட்களின் இறக்குமதிக்கும் இந்தியாவில் உடனடி தடை. அனைத்து விதமான கடித போக்குவரத்தையும் நிறுத்துவதாக ஒன்றிய அரசு அதிரடி அறிவிப்பு. சிங்கப்பூர் பொதுத் தேர்தலில் ஆளும் PAP கட்சி அமோக வெற்றி. மொத்தமுள்ள 97 தொகுதிகளில் 87 இடங்களை வென்று பிரதமர் வாங் ஆட்சியை தக்க வைத்தார். சென்னைக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி த்ரில் வெற்றி. 8 போட்டிகளில் வென்று புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளதால் பிளே ஆஃப் சுற்றுக்குள் பெங்களூரு அணி நுழைகிறது. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.